ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் 9ஆம் வகுப்புலேருந்து இயல் 3 பார்க்க போகிறோம். உள்ளத்தின் சீர் அப்படிங்கிற தலைப்பில். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அவ்வை தமிழ் சீரீஸில் நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 3 மொத்தமாக 5 பாடங்கள் இருக்குது. ஏறுதழுவுதல், மணிமேகலை, அகழ்வாய்வுகள், வல்லினம் மிகும் இடங்கள், திருக்குறள் அப்படிங்கிற 5 லெசன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் 10 குறள் தான் கொடுத்துருப்பாங்க. 9th பார்த்தீங்கன்னா 20 குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிக்கணும், வேறு எந்த புத்தகமும் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு வீடியோ பதிவே போதுமானதாக இருக்கும். இந்த சீரீஸை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தமிழில் நிச்சயமாக 90க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 3ல் 90 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலான ஒரு வரி வினாக்கள் நிறைய புக்கில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு லெசன் ஏறு தழுவுதல் பார்க்க போகிறோம். ஏறு தழுவுதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் வினா பாருங்கள். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை என்ன? வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுறது எது? ஆன்சர், அவர்களுடைய மாடுகள் தான் அடையாளப்படுத்தும். ஓகேங்களா? அந்த காலங்களில். இரண்டாவது வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாழ்ந்தது தமிழர் வரலாறு. இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள். சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் எது சரியான கூற்று அப்படின்னா 3 கூற்றும் சரியானது தான். 3 கூற்றும் சரியானது தான். மூன்றாவது வினா. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது எக்ஸாமில் கேட்டது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை அப்படிங்கிறது தெரியும். அதில் என்ன களி? கலித்தொகையில் எந்த களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைக்களி. ஓகேங்களா? கலித்தொகையில் முல்லைக்களியில் இடம்பெற்றிருக்கு. நீரு எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவையாய், துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும், மல்லர் வனப்பு ஒத்தன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நீரு எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலபவை, மண்டி பாய்பவையாய், துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும், மல்லர் வனப்பு ஒத்தன இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. கீழ்கண்ட எந்த நூல் ஏறுதழுவுதலை ஏறுகோல் அப்படின்னு அழைக்குது? கீழ்கண்ட எந்த நூல் ஏறுதழுவுதலை ஏறுகோல் அப்படின்னு சொல்லுது? ஆன்சர், கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த 3 நூல்களுமே ஏறுதழுவுதலை ஏறுகோல் அப்படின்னு தான் சொல்லுது. அடுத்த வினா பாருங்கள். 6வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செஞ்சிருக்கு. அந்த நூலில் கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிற நூலில் எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை குறிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒன்று உள்ளது. எருது பொருதார் கல் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த கல் என்னன்னா, கோவுரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய வயலு நட்ட கல். ஓகேங்களா? இது நடுகள் நடப்பட்டதை விளக்குது. அதாவது எப்படின்னா, ஒருத்தர் விளையாடி செத்து போகிறாரு. ஸோ அவருக்காக அவருடைய மகன் பெரிய பயல், அதாவது மூத்த மகனாக இருக்கிறவர் ஒரு கல் நடுறாரு. ஸோ அதை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றும் இதில் சரிதான். அனைத்து கூற்றும் சரிதான். 7வது வினா.
கீழ்கண்ட எந்த அயல் நாட்டில் காளை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளது? கீழ்கண்ட எந்த அயல் நாட்டில் காளை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னா எகிப்தில் இருக்கிற பெனிஹாசன் சித்திரங்கள்லையும் கிரீக் தீவில் இருக்கிற கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இரண்டும் குறிப்பிடப்பட்ட இடங்கள் தான். 8வது வினா. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள டேஷில் காணப்படுகிறது. ஆன்சர் என்ன? கரிக்கையூரில் காணப்படுது. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் காணப்படுது. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயலுவது போன்ற ஓவியம் டேஷ் மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளதுங்கிறாங்க. ஆன்சர் என்ன? மதுரையில். ஓகேங்களா, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயலுவது போன்ற ஓவியம் காணப்பட்டிருக்கு. அடுத்தது 10வது வினா. டேஷ் மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்சர் என்ன? தேனி மாவட்டத்தில். ஓகேங்களா. சிந்துவெளி மக்கள் எந்த இலங்கை தெய்வமாக வணங்கினர்? அதாவது எந்த விலங்கை தெய்வமாக வணங்கினாங்க? ஆன்சர் என்ன? காளைகள். சிந்துவெளி அகழ்வாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுதல் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக உள்ளது என்று கூறியவர் யார்? சிந்துவெளி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களுடைய பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன். கீழ்கண்டவற்றில் எது சரியானது? காளைகளின் பண்பாட்டு அடையாளத்தை பற்றி. ஓகேங்களா. ஏறுதழுவுதல் முல்லை நில மக்களோட அடையாளமாக இருக்குது. மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியாக இருக்குது. பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலுக்காக அந்த காளைகள் பயன்பாட்டில் இருக்குது. அந்த பண்பாட்டு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு? ஏரில் பூட்டி ஏர் மாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். ஏரில் ஊட்டி உழவு செய்ய உதவிய மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சுன்னா ஏர் மாடுகள் அப்படிம்பாங்க, எருதுகள் அப்படிம்பாங்க, ஏறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்துமே அதனுடைய பெயர்களாக தான் இருந்திருக்கு. அடுத்த வினா. ஏறுதழுவுதலின் வேறு பெயர்கள் என்ன? ஏறுதழுவுதல் அந்த ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, அதோட வேறு பெயர்கள் அப்படின்னா மாடு பிடித்தல் அப்படின்னு சொல்லலாம், மாடு அணைதல்னு சொல்லுவாங்க, மாடு விடுதல் அப்படிம்பாங்க, மஞ்சு விரட்டும்பாங்க, வேலி மஞ்சு விரட்டும்பாங்க, எருதுகட்டுன்னு சொல்லுவாங்க, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ அனைத்துமே அதனுடைய வேறு பெயர்கள் தான். காளை சண்டையை, ஓகேங்களா, இந்த லை இல்லை இந்த லை வரும். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு எது? ஸோ காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கிற நாடு எது? ஸ்பெயின் தான். ஸோ இந்த ஸ்பெயினில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெயின் உள்ளிட்ட நிறைய நாடுகளில் காளை சண்டையில் வந்து அந்த காளையை கொன்னாதான் வீரன் அப்படிம்பாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த மாட்டை அணைக்கிறதோட சரி. ஓகேங்களா. கட்டி தழுவுறதோட சரி. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பூஜைகளை பண்ணுவாங்க. குடும்பத்தில் ஒரு நபராக இருப்பாங்க. ஆனால் மற்ற நாடுகளில் கொன்றுவாங்க. அது ஜெயித்தாலும் கொல்லுவாங்க, தோத்தாலும் கொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2வது லெசனுக்கு போகிறோம். வீடியோ பதிவு முடியல, ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சு போச்சு. மொத்தம் 5 லெசன். 2வது லெசன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் செய்யுள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது செய்யுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இது செய்யுள் தேவை தான். தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வீடியோ அதனால தான் லென்த்தாக போகுது, நம்ம செய்யுளெல்லாம் வாசிக்கிறதால தான். ஸோ மணிமேகலை நூலோட ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை நூலோட ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். இதில் கொடுத்துருக்க பாடல் வந்து பார்த்திங்கன்னா விழாவரை காதை அப்படிங்கிற பாடல். விழாவரை காதை இதுதான் முதல் காதை. ஓகேங்களா. முதல் காதை. மொத்தம் 30 காதை இருக்குது அப்படின்னா முதல் காதை விழாவரை காதை தான். இந்திர விழா அப்படின்னு சொல்லுவாங்க. விழா அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த பாட்டை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா எக்ஸாமில் கேட்டால் அந்த மணிமேகலைன்னு நீங்கள் டிக் பண்ணணும். அடுத்தது இந்த பாட்டையும் அதே மாதிரியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது அடுத்த பாட்டு. ஓகே, அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு, பாஸ்னால் தெரியும், வீடியோவை அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகும். அப்படியே பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா.
இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அது படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு நம்ம போகிறதுக்குள்ளே லேட் ஆகுது. அதனால தான் டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளேயே நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை சார் பரவாயில்ல லேட் ஆனாலும் எனக்கு பாட்டோட மீனிங்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்குதா என்னன்னு எனக்கு தெரியலை. அடுத்தது இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். பொறுத்துக்க சொல்லும் பொருளும். குழியி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? குழியி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா ஒன்று கூடி. குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம் அப்படின்னு பொருள். கோட்டி அப்படின்னா மன்றம் அப்படின்னு பொருள். பொலம் அப்படின்னா பொன் அப்படிங்கிற பொருள் வருது. ஓகேங்களா? சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள் அப்படிங்கிற பொருள் இருக்குது. படைமாக்கள் அப்படின்னா பலமொழி பேசும் மக்கள் அப்படிங்கிற பொருள் இருக்குது. பலமொழி பேசும் மக்கள் அப்படிங்கிற பொருள் இருக்குது. அடுத்தது இரண்டாவது வினா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுத்துக்க தான். வேதிகை அப்படின்னா திண்ணையை குறிக்குது. தூணம் அப்படின்னா தூணை குறிக்குது. தாமம் அப்படின்னா மாலை நேரத்தை குறிக்கும். வசி அப்படின்னா மழையை குறிக்கும். ஓகேங்களா? வேதிகை அப்படின்னா திண்ணையை குறிக்குது. தூணம் அப்படின்னா தூணை குறிக்குது. தாமம்னா மாலை, வசின்னா மழை. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது வினா இரண்டாவது லெசனில். ஸோ இதில் மேலும் கொடுத்துருக்கிற அந்த சொல்லும் பொருளில் கொடுத்துருக்கேன். கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது தான் கதலிகை கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. காழுன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டுற கொடியை தான் காழுன்று கொடி அப்படிம்பாங்க. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. செற்றம்னா சினம். கலாம்னா போர். துருத்தினா ஆற்றிடை குறை. துருத்தினா ஆற்றிடை குறை, அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்ட தான் துருத்தி அப்படின்னு சொல்லுவோம். பெரிய புழுத்தி மாதிரி பேசாதன்னு சொல்லுவோம்ல, அது இந்த துருத்திலேருந்து தான் மறிவு வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்குழுவோடு தொடர்பில்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்குழுவோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் என்ன? கடைக்காப்பாளர் அப்படிங்கிறது தொடர்பில்லாது. ஏன்னா கடைக்காப்பாளர் அப்படிங்கிறது உங்களுக்கு எண் பேராயம் அப்படிங்கிறதுல வரும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெருங்குழுவும் எண் பேராயமே அரசருக்கு உதவுற குழுக்கள் தான். ஸோ கடைக்காப்பாளர் வந்து உங்களுக்கு இதில் எண் பேராயம் அப்படிங்கிற குழுவில் வந்துடுவாங்க. ஸோ ஐம்பெருங்குழுவில் 5 டீம் தான் இருக்கும். 5 ஸ்பெஷல் ஹை கமாண்ட்ஸ் மாதிரி. எண் பேராயத்தில் உங்களுக்கு 8 குழுவாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்குழுவோடு தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. ஐம்பெருங்குழுவோடு தொடர்புடையது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? சடங்கு செய்விப்போர். அப்போ அமைச்சர், படைத்தலைவர், தூதர், சடங்கு செய்விப்போர் 4 பேரை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஐம்பெருங்குழுவில். இப்போ எண் பேராயம் அப்படின்னா உங்களுக்கு கடைக்காப்பாளர், கர்ம விதிகள், கனக சுற்றம், கரணத்தியல் அப்படிங்கிற ஒரு 4 பேரையும் பார்த்துருக்கோம். கீழே பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எண் பேராயத்தோடு தொடர்பில்லாதது எது? எண் பேராயத்தோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? சாரணர், ஒற்றர் அப்படிங்கிறது தான். அப்போ இது ஐம்பெருங்குழு. ஓகேங்களா? அப்போ அமைச்சர், படைத்தலைவர், தூதர், சடங்கு செய்விப்போர், சாரணர். சடங்கு செய்விப்போர் கிடையாது, தூதர், சாரணர் அப்படிங்கிறத வந்துடும். ஓகேங்களா? சடங்கு செய்விப்போர், சாரணர், ஒற்றர், இந்த 5மே ஐம்பெருங்குழு. இப்போ மேலே 4 பார்த்துட்டோம் எண் பேராயத்துக்கு. நகரமாந்தர், யானை வீரர், இவுளி மறவர், படைத்தலைவர்லாம் எண் பேராயத்தில் வந்துடும். இந்த படைத்தலைவர் அப்படிங்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா ஐம்பெருங்குழுவிலும் இருக்குது, எண் பேராயத்துலேயும் வருவாங்க. அவங்க 2, ஏன்னா படைத்தலைவர் தான், சேனாதிபதி தான் ஒரு நாட்டோட உண்மையான கிங் மாதிரி செயல்பட முடியும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து 2 இடத்துலையும் இருப்பாங்க. 2 குழுக்கள்லையுமே அவங்க ஆலோசனை இல்லாமல் எதுவும் நடக்காது. அடுத்தது பொறுத்துக இலக்கண குறிப்பு. ஓகேங்களா? இப்போ உருபொருள் அப்படின்னா என்ன? உருபொருள் அப்படிங்கிறது உரிசொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உரு, சால, தவ, உரு அப்படின்லாம் வந்தால் அது உரிசொல் தொடர் ஆகிடும். தாழ்பூந்துரை அப்படின்னா வினைத்தொகை. ஓகேங்களா? வினைத்தொகையில் வருது. நன்பொருள் அப்படின்னா பண்பு தொகையில் வந்துடுது. மாற்று மின் அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததும் பொறுத்துக்க தான். தன்மணல் அப்படின்னா என்ன? பண்பு தொகை. ஓகேங்களா? தன்மணல் அப்படின்னா என்ன? பண்பு தொகை. பாங்கறிந்து அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகையில் வந்துடும். பரப்பு மின்னா ஏவல் வினைமுற்றில் வரும். தோமொரு கோட்டியும் வந்ததா வெளிப்படையாக வந்ததாலேயே இது எண்ணுமையில் வந்துடுது. ஓகேங்களா? அடுத்தது தோரண வீதியும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இதுலேயும் உண்மை வெளிப்படையாக வருது. ஸோ எண்ணுமை அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? காய்குலை கமுகு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? காய்குலை கமுகு என்பதன் இலக்கண குறிப்பு என்னென்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகள். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகளை வரும். ஓகேங்களா? அடுத்தது
பூக்கொடி வள்ளி முத்து தாமம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பூக்கொடி வள்ளி முத்து தாமம் என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகளில் வருது. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது. நல்லுரை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? நல்லுரை என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம். இதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம். பரப்பு மின் அப்படிங்கிறத பரப்பு கூட்டல் மின் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் பரப்பு அப்படிங்கிறது பகுதியாகவும் மின் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதியாகவும் இருக்குது. அரைந்தனன் அப்படிங்கிற சொல்ல அரை கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அண்ணா பிரிக்கலாம். அரைந்தனன் அப்படிங்கிறது ஓகேங்களா. இதில் அரை அப்படிங்கிறது பகுதியாகவும் இத்து சந்தியாகவும் இத்தானது இன்னானது விகாரமாகவும் இத் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலையாகவும் அன் அப்படிங்கிறது சாரியை ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது பகுபத உறுப்பினம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழுது. மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. மணிமேகலை துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்குது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி அப்படின்னு மக்கள் கூறுவாங்க. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணைகளையும் நிறைந்தது அப்படிங்கிறாங்க மணிமேகலை. அப்போ எல்லா கூற்றும் சரிதான், எல்லா கூற்றும் சரிதான். மணிமேகலை என்பது டேஷ் சமய நூல். மணிமேகலை என்பது எந்த சமயத்தை சார்ந்த ஒரு நூல் அப்படின்னா பௌத்த சமய நூல். மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பௌத்த சமய நூல். மணிமேகலை நூலில் மொத்தம் எத்தனை காதைகள் உள்ளன? மணிமேகலை நூலில் எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 காதைகள் இருக்குது. அதில் முதல் காதை என்ன? விழாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார்? மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா. அவரோட பேர் சீத்தலை சாத்தனருடைய முழு பேர்னா கூலவாணிகன்னு சேர்த்தான் சொல்லுவாங்க. ஏன்னா சாத்தன் என்பது இவருடைய இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்ததால் இவரை சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. அப்புறம் தலையில் சீ பிடிச்சிருக்கு, அதனால கூட அப்படி வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கூலவாணிகம் அப்படிங்கிறது என்னென்னா கூலம் ப்ளஸ் தானியம் ஓகேங்களா. இதில் இக்காரங்களாக இவர் மதுரையை சேர்ந்த கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைக்கப்படுறார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர்கள் ஓகேங்களா. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறு பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறு பாராட்டியிருக்காரு அப்படின்னா தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்லாம் புகழ்ந்திருக்கார். இளங்கோவடிகள் சாத்தனாரை தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் அப்படின்னு இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் மணிமேகலை. அடுத்தது இப்போ 3வது லெசனுக்குள்ளே நம்ம போகிறோம். 3வது லெசனுக்குள்ளே போகிறோம். அகழ்வாய்வு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பொருட்கள் கிடைக்கும் ஒரு அகழ்வாய்வுலையும். அதை ஒரு கொஷினாலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா சேமான பொருட்களும் சில இடங்களில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் கூற்று காரணத்தில் சில கொஷின்ஸ் இருக்கும். இதில் மொத்தமாக 10 கொஷின் தான் அந்த அகழ்வாய்வுங்கிற பாடத்தில் ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருள்கள், முத்துக்கள், கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோடிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள்லாம் கிடைச்சிருக்கு. செம்பு, சங்கு வளையல்கள், எலும்பினாலான கூர் முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்களும் அங்கே கிடைச்சிருக்கு ஓகேங்களா. 3 வெவ்வேறு காலகட்டத்தில் சேர்ந்த இது தொன்மையான பொருள்களில் முற்பட்டவை அப்படின்னா 2300 ஆண்டுகளுக்கு
முற்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 3 வெவ்வேறு காலகட்டங்கள் கிடச்சிருக்கு. அதில் முதன்மையானது இந்த 2300 வருஷம் அப்படிங்கிறாங்க. இதுவரை அகழ்வாய்வு செய்யப்பட்ட பெரும்பாலான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்கள் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஆனால் கீழடியில் கிடச்சிருக்கிறது தான் முழுமையான செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் கிடச்சிருக்கு. தமிழரோட உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் சாட்சியாகவும் அங்கே கீழடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் சாட்சி எங்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரி இதில். ஓகேங்களா, அடுத்த 2வது வினா. டேஷ் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார்? ஆன்சர் என்ன? 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பு கற்கருவியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிச்சாங்க? இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் சென்னையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பிளேஸில் தான், சென்னை பல்லாவரத்தில். முதலில் ரோமானியர்கள் பழங்காசுகள் எங்கே கண்டடிக்கப்படுது? முதல்ல ரோமானியர்களின் பழங்காசுகள் எங்கே கண்டுபிடிச்சாங்க? கோவையில் கண்டுபிடிச்சாங்க. டேஷ் அகழ்வாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைச்சிது. எங்கே நடந்த அகழ்வாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள்னால் அரிக்கமேட்டில் நடந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதன் மூலம் ரோமானியருக்கும் நமக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. 6வது வினா. டேஷ் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆன்சர் என்ன? 1914 நடந்த ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாய்வில் தான் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிச்சாங்க. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைவுரைத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைவுரைத்து கொடுத்த பட்டி மண்டபம், அதாவது பட்டி மன்றம் அப்படி இப்போ சொல்கிறது தான் பட்டி மண்டபம்னு அந்த காலத்தில் வழக்கில் இருந்திருக்கு. ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றது மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே அப்படிங்கிற நூல் திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள். பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கிறது கம்பராமாயணம் அப்படிங்கிற நூல் தான். இப்போ 4வது லெசனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா, வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா, இதே மாதிரி நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி அப்படிங்கிறது 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிறது. தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேங்களா, தோன்றல், விகார புணர்ச்சி, திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 வகைப்படுது. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின்பார் பார்ப்படும் அப்படிங்கிறாங்க. வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின்பார்ப்படும். சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுதுங்கிறாங்க. வல்லெழுத்துக்களான க, ச, த, ப ஆகிய 4 மொழிக்கு முதல்ல வரும் அப்படிங்கிறாங்க. இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும் அப்படிங்கிறாங்க. இதை வல்லினம் மிகுதல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியானதில் அ, இ என்னும் சுற்றெழுத்துகளுக்கு பின்னும் வல்லினம் மிகும் இடங்கள் இதெல்லாம். அ, இ அப்படிங்கிற சுற்றெழுத்துகளுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும். ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகுங்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த படம், எந்த பணம் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லிமை மிகும். ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு என்ன? கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார் அப்படிங்கிறதுலாம் வல்லினம் வரும்னு சொல்கிறாங்க. கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்கள்லையும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல் அப்படின்னு சொன்னாலும் அதில் மெல்லினம் மிகும்.
என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். என ஆக அப்படிங்கிற என கேட்டார், வருவதாக கூறு, ஓகேங்களா, எல்லாத்துலேயும் வல்லினம் வருது. அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரியானது தான் இதுலேயும். ஸோ அதில் வந்து மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னா தவறானதுன்னு பொருள் இல்லை, சரியானது அப்படிங்கிற வார்த்தை பதிவாகல அதில். ஓகேவா, மேற்கண்ட அனைத்தும் சரியானது. மேலும் சில வல்லினம் மிகும் இடங்களில் நம்ம அறிஞ்சிக்கணும். ஸோ இதை படித்தோன்னா இதுவும் வீடியோ லென்த்தாக தான் போகும், பரவாயில்ல, நான் அதை சொல்லிடுறேன். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனிச்சிறப்பு அப்படிங்கிறது. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. மிக பெரியவர் அப்படின்னா அந்த இப்போ வந்துடுது. ஓகேங்களா, 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. 8 தொகை 10 பாட்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. தீப்பிடித்தது பூப்பந்தல் அப்படிங்கிறது அதற்கான எடுத்துக்காட்டு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகுங்கிறாங்க. கூவா குயில் ஓடா குதிரை அப்படிங்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டு. வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகுங்கிறாங்க. கேட்டுக்கொண்டான், விற்று சென்றான் அப்படிங்கிறதுல. அகர இகர ஈற்று, ஓகேங்களா, வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார், ஓடிப்போனார் அப்படிங்கிறதுல. ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். புலித்தோல் அப்படிங்கிறதுல வருது. திசை பெயர்களில் பின்னும் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள் 2 பெயரில் இருக்கிறதுலையும் வல்லினம் மிகும். உவமை தொகையிலும் வல்லினம் மிகும். தாமரை பாதம். சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினார், தவச்சிறியது அப்படிங்கிறதையும் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். நிலாச்சோறு, கனா கண்டேன் அப்படிங்கிறது அதற்கான எடுத்துக்காட்டு. சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகுங்கிறாங்க. வாழ்க்கை படகு, உலக பந்து அப்படிங்கிறதுலையும் உருவகச் சொற்கள்லையும் உங்களுக்கு வல்லினம் மிகும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். 5வது வினா பாருங்கள். வல்லினம் மிகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெட்டி செய்தி, ஸோ அதில் இச்சு வருது. விழாக்குழுவில் இக்கு, ஓகேங்களா. கிளிப்பேச்சுனா இப்பு வந்துடும். தமிழ் தென் இத்து வரும். தைப்பூசத்தில் இப்பு வந்துடும். கூடக்கூடுல இக்கு வரணும். கத்தியை விட கூர்மை அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. கார்பருவம், ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகுது. அடுத்தது தொடர் தரும் பொருளை கூறுக. ஸோ 2 பொருள் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒளித்திரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மயங்கொலிகள் மாதிரி. இது வந்து சின்ன கொடி சின்ன கொடி ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன கொடி அந்த வல்லினம் வாரத்தில் பார்த்திங்கன்னா சின்னம் வரையப்பட்ட கொடி, சின்ன கொடினா சிறிய கொடியை பொருவும். தோப்புகள் அப்படின்னா தோப்பிலிருந்து இறக்கி வரப்பட்ட கல்லை குறிக்குது, நம்ம குடிக்கிற கல்லை குறிக்குது. தோப்புகள் அப்படின்னா பல மரங்கள் சேர்ந்ததை தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். கடைப்பிடி அப்படின்னா கொள்கையை கடைப்பிடிப்பது. கடைப்பிடினா வாணிகம் தொடங்கக்கூடிய கடையை பிடிக்கிறது. நடுக்கல் அப்படின்னா அடையாளமாக நடுவது தான் நடுக்கல். நடுகள்னா நினைவு சின்னமாக நடுறது. கைமாறுனா உதவி செய்கிறது. கைமாறு அப்படின்னா கையில் உள்ள மாறு, விளக்கமாறு அப்படின்னு பொருள். பொய் சொல் அப்படின்னா நீ சொன்னது பொய் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொய் சொல் அப்படின்னா பொய் சொல்வது தவறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பொருந்தா இணையை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு கொஷின் நான் உங்ககிட்ட கேட்பேன், அதுக்கு முடிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட் பாருங்கள். இதில் பொருந்தா இணை அப்படின்னா திருவாரூர் கரிக்கையூரும்பாங்க. ஏன்னா நீலகிரியில் தான் கரிக்கையூர் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் பொருந்தாமல் இருக்குது. ஏறுகோள், எருதுகட்டி, ஆதிச்சநல்லூர், அரிக்கைமடு, பட்டிமன்றம், பட்டிமண்டபம் இதெல்லாம் ஓகே தான். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. தமிழர்களின் தொன்மையான வேறு விளையாட்டு ஏறுதழுவுதல். ஓகேங்களா, பின் ஒருவற்றின் தவறான செய்தியை தரும் தொடர் எழுது. 8 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இதில் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் தவறான செய்தியை கொடுக்குது. ஐம்பெரும் குழு எண்பேராயும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன? ஐம்பெரும் குழுவும் எண்பேராயும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லணும். ஓகேங்களா, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொற்றொடரை முறைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா, தமிழ் அகராதி ஏறுதழுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்த ஒரு பாட்டு, இதை முழுசாலாம் நான் படிக்க போகிறதில்ல. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்காத கண்ணே உன்னை தூங்க வைப்பேன்.
ஆரீரோ மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரம் போட்டு தேன் பார்த்து நெல் விளையும் செல்வந்தனார் புத்திரனோ. ஸோ அப்படின்னு தொடங்குற இந்த பாட்டை நாட்டுப்புற பாட்டு இது வந்து தகவலாளர் அப்படின்னு சொல்லப்படுற வேலம்மாள் அப்படிங்கிறவங்க இதை பாடியிருக்காங்க. ஓகேங்களா, தகவலாளர் அப்படின்னு சொல்லப்படுற வேலம்மாள் பாடியிருக்காங்க நாட்டுப்புற பாட்டு இது வந்து. ஓகேங்களா, அடுத்தது டிரான்ஸ்லேஷன்ஸ், பொன்மொழிகளை மொழிபெயர்க்க அப்படிங்கிறது தான் எல்லாமே புக் பேக்கில் வந்தது. ஓகேங்களா, எ நேஷன் கல்ச்சர் resides in the hearts and in the soul of its people. இதை காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாட்டின் பண்பாடானது மக்களின் இதயங்களிலும் ஆன்மாக்களிலும் தங்கியிருக்குங்கிறாங்க. த ஆர்ட் ஆஃப் பீப்புள் இஸ் ஏ ட்ரூ மிரர் டு தியர் மைண்ட்ஸ். இதை நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களின் கலை உணர்வு அவர்களின் உள்ளத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் த லேக் ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி. இதை தெரேசா சொல்லியிருக்காங்க. அதாவது அன்பு குறைவும் தொண்டு பற்றாக்குறையும் தான் இன்றைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. உங்கள் கனவுகள் நினைவாகும் வரை கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், த டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இதை வந்து ஷிவ் கேரா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. வெற்றியாளர்கள் வேறுபட்ட செயல்களை செய்வது கிடையாது, அவர்கள் செயல்களை வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட அந்த மொழிபெயர்ப்பு முடிஞ்சிச்சு. அடுத்தது கொஷின்ஸு. தமிழக மாட்டு இனங்களின் தாய் இனம் என்று கருதப்படுவது எது? தமிழக மாட்டு இனங்களின் தாய் இனம் அப்படின்னா காங்கேயம் அப்படின்னு சொல்லலாம். காங்கேயம் இனங்கள் அப்படின்னு சொல்லலாம். பொருந்தாத சொல்லை கண்டறி. கர்நாடகம், கேரளா, ஆந்திராலாம் இந்தியாவோட ஒரு ஸ்டேட்ஸ். இலங்கை அப்படிங்கிறது வேறு நாடு. ஓகேங்களா, அது பொருந்தலை. கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை பிரித்து எழுதுறோம் அப்படின்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படிங்கிறது பிரியும். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. அது ஒரு செய்தி தொடர். அடுத்தது பொருள் எழுதி தொடர் அமைக்க அப்படிங்கிறாங்க. அவங்களே வந்து கரை காரை, குளவி குழவி, வாழை வாழை, பறவை பறவை, மறை மறைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு அலைனா என்ன? கடல் அலையை குறிக்கும். அழைனா வரவழித்தல் அப்படின்னு நமக்கு குறிக்கும். ஓகேங்களா, அதுக்கு தொடர்லாம் நமக்கு வேண்டாம், நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த தொடர் நமக்கு வேண்டாம். அலைனா கடல் அலை, அழைனா வரவழித்தல். கரைனா ஆற்றின் ஓரத்தை சொல்லுவோம். கரைனா நம்ம சட்டையில் இருக்க கரையை நம்ம சொல்லுவோம். குளவி குழவி. குளவினா பூச்சி வகைகளில் ஒன்று. குழவினா குழந்தையை குறிக்கும். வாழைனா மீன் வகைகளில் ஒன்று. வாழை மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாழைனா வாழைப்பழத்துக்கு உண்டான மரத்தை சொல்லுவோம். பறவைனா பறந்துள்ள கடவுளை சொல்லுவோம். பறவை அப்படின்னா பறக்கிற நம்ம பறவையை சொல்லுவோம். மறை அப்படின்னா தாமரை. புரியுதுங்களா? மறை அப்படின்னா வேதம். இந்த மறைனா வேதம் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் நம்ம இது சொல்லுவாங்க மயங்கொலிகள் மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது அகராதியில் காண்க அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பொருள் ஈவை அப்படிங்கிறது. ஈவை அப்படின்னா வழில், மூங்கில், அரிசி, துவரை, தோரை, நெல், காடெல்லாம் குறிக்குது. சந்தை பேழை அப்படின்னு சொல்லப்படுறது சந்தனப்பெட்டி. சிட்டம் அப்படின்னா நூல் சிட்டம், உரிந்து சுரு கரியது, பெருமை அறிவு, நீதி உயர்ந்து அப்படிங்கிற பொருளை தரும். தகழ்வு அப்படின்னா அகழ், அறிவு, உண்கலம் அப்படிங்கிறத குறிக்கலாம். பௌரி அப்படின்னா பெரும் பன்வகையை குறிக்குது. ஓகேங்களா, ஸோ இது அகராதியில் உள்ள சொற்களோட பொருள்கள். விழாவரை காதை குறிப்பிடும் விழா என்ன? விழாவரை காதை குறிப்பிடும் விழா இந்திர விழா. ஊழ் என்பதற்கு தற்கால பயன்பாட்டில் உள்ள சொல் விதி அப்படிங்கிறது. மா கூட்டல் அடி, இதன் புணர்ந்த வடிவம் மாவடி. கொள்ளுதல் என்பதன் முதல் நிலை திரிந்த சொல் கோல் அப்படிங்கிறது. தூய்மையற்ற குருதியை எடுத்து செல்லும் இரத்த குழாய் சிறை அப்படின்னு சொல்லுவோம். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சாத்தன். தனி கூட்டல் ஆள் என்பதை சேர்த்து எழுதணும்னா தனியாள் அப்படின்னு வரும். இவள் கூட்டல் ஐயை சேர்த்து எடுத்துனோம்னா இவளை அப்படின்னு வரும். நேரத்தை குறிப்பிடும் வானியல் சொல் ஓரை அப்படிங்கிறது. தகவிலர் என்பதற்கு எதிர்ச்சொல்லாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது தக்கார். தகவிலர் என்பதற்கு எதிர்ச்சொல்லாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது தக்கார் அப்படிங்கிற வார்த்தையை. அடுத்தது பொறுத்துக. ஓகேங்களா, தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? தமிழர் நாகரிகமும்
பண்பாடும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ராஜன். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ராஜன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி சரியானது. தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? வித்யானந்தன் அப்படிங்கிறவர் தான். கடைசியாக திருக்குறள். ஓகேங்களா, கடைசி லெசன் 5வது லெசன் வந்து திருக்குறள். இது எதுனா திருவள்ளுவர். ஸோ இதில் ஒரு 13 கொஷின்ஸும் ஒரு 20 குறளும் அதுக்குண்டான பொருளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருக்குறள், அதற்குண்டான பொருளை பார்த்துட்டு அந்த 13 கொஷின் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுலேருந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வருது, 2-3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் பொருளை கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரையும் பொறுத்துக்கணும், அதுதான் தலை சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு உவமையாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளை நோண்டுறது, இப்போ பூமியை நம்மளை துன்புறுத்துறதும் பூமியை துன்புறுத்துறதும் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை ஒரு உவமையாக நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறதால இதை உவமை அணி அப்படிங்கிறாங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதோட பொருள் என்னென்னா, பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனநொந்தும் அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு எவ்வளோ துன்பத்தை தந்தாலும் மனநொந்து போய் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்காம அறமல்லாத செயல்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது நல்லதுங்கிறாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். அதாவது திடீர்னு பணக்காரன் ஆகிடுவான், திடீர்னு அவனுக்கு ஏதாவது பணம் வரும், அதனால் அவன் ரொம்ப ஆட்டம் போடுவான். ஓகேங்களா? அவனை வந்து நம்ம பொறுமையால் வெல்லணும். பொறுமைத்தோன்னா அவனுக்கு டவுன் ஆகலாம், இல்லை அவனை விட நம்ம சிறப்பாகலாம். ஸோ பொறுமையால் வெல்லணும். தீவினை அச்சம், இல்லை பலசாலியாக இருக்கிறதால கூட நம்மளை தாக்கலாம். தீவினை அச்சம் அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு தீய செயலை செஞ்சோம்னா அது தரதும் தீயதாக தான் இருக்க போகுதுன்னா அதை செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறாங்க. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது, நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். புரியுதுங்களா? நம்ம கனவுல கூட அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்தில் சிறந்தது செவியால் கட்டறியும் கேள்வி செல்வம். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்ததாக இருக்கும். இதில் என்ன சொற்பொருள் பின்வரு நிலையணி அதை கொடுத்துருக்காங்க. அணி, இதோட அணி என்ன? சொற்பொருள் பின்வரு நிலையணி. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இந்த குறளோட பொருள் என்ன? எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். சின்னதாக ஐயா இவர் என்ன இது என்ன பெருசா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அவர் சொல்கிறது சின்ன விஷயம் நல்லதாக இருந்தாலும் அதை கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை வந்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அதாவது நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அறிவு. நுட்பமான கேள்வி நம்ம கேட்கலன்னா அவன் அடக்கமான சொல்லியே பேச முடியாது அப்படிங்கிறாங்க. கேள்வி கேட்க தெரியாதவன் கண்ணாமலான்னு எதையாக கேட்டு போவான், கோவப்படுவான்ல, அதை சொல்கிறாங்க. செவியிர் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படிங்கிறாங்க. கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர் இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன. பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, கேட்கறதுக்கும் கற்றுக்கணுங்கிறாங்க. தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்யணும். அதாவது நல்லவன் கெட்டவன் யாருமே கிடையாது. அவனோட பழகு, அவன்கிட்ட எவ்வளோ நல்லது இருக்குது எவ்வளோ கெட்டது இருக்குது அப்படின்னு ஆராயி அதை வச்சு அவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ணிக்க. உனக்கு தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணிக்கங்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியா இஸ்ரேலை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆதரவு சொல்கிறாங்கன்னா நமக்கு வரப்போகிற வரவு செலவுகளை வச்சு அதை முடிவு பண்ணுறாங்க. அதாவது நம்மளுடைய அந்த அக்ரிமெண்ட்ஸை வச்சு, ஓகேங்களா, பெனிஃபிட்ஸை வச்சு.
சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, இதில் பயின்று வர அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். அதாவது ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கும். இதில் ஏகதேச உருவக அணியாக இருக்குது, இல்லாத ஒன்றை சொல்கிறாங்கங்கிறதால. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடுமை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்தாரின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீரான துன்பம். அதாவது ஆராயாமல் ஒருத்தனை வேலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை பற்றி இப்படி செய்வானோ அப்படி செய்வானோன்னு ஐயப்பட்டினா அது நமக்கு தீராத துன்பம். அவனை பார்க்கும்போதெல்லாம் டென்ஷன் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒற்றாடல் அப்படிங்கிற அதிகாரம். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரா அறிந்து முடிவு செய்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒற்றனை தான் வேவு பார்க்க அனுப்புவாங்க. அவன் ஒரு செய்தியை சொல்கிறான் அப்படின்னா அப்படியே கேட்கக்கூடாது. இன்னொரு ஒற்றனை அவனை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஒற்றனை வச்சுருக்கணும், அல்லது அதே நாட்டுக்கு இன்னொரு ஒற்றனை தனியாக அனுப்பணும். 2 பேருக்கும் லிமிங்க் ஆகாமல் இந்த ஒற்றன் சொல்கிறது தான் அந்த ஒற்றனும் சொல்கிறானா அப்படிங்கிறத அறிஞ்சு அப்புறம் முடிவு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வினை தூய்மை. ஓதல் வேண்டும் ஒளிமாழுகும் செய்வினை ஆதும் என்னும் அவர் அப்படிங்கிறாங்க. அதாவது வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ளணும், தீவை பழக்கங்களை ஈன்றொழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈன்றால் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே அப்படிங்கிறாங்க. உங்கள் தாயே பசியில் இருக்கும்போதும் கெட்ட விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரி அற்று. தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை களி மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்று. அது நிற்காது, அப்படி ஓடி போயிடும் கரைஞ்சி அப்படிங்கிறாங்க. இதை ஓமையாக சொல்கிறதால ஓமையணி. அடுத்து பழமை அப்படிங்கிற அதிகாரம். விடைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். அதாவது நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவார் அப்படிங்கிறாங்க. தீ நட்பு அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு அப்படிங்கிறாங்க. அதாவது செயல்வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கவனோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கனவுல கூட அவனோட இனிமை தரமாட்டாங்கிறாங்க. பேதமை அப்படிங்கிற அதிகாரம். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதையின் செயல்கள். நம்ம ஒரு கெட்ட செயல் செய்கிறோன்னு வெட்கப்படாமல் இருக்கிறது, தக்கவற்றை தேவைப்பட்டதை போகாமல் இருக்கிறது, பிறரிடம் அன்பு இல்லாமல் இருக்கிறது, ஏதொன்றையும் பாதுகாக்காமல் போனால் போகட்டும்னு சொல்கிறதெல்லாம் முட்டாளோட செயல்கள். ஓதி உணர்ந்தும் பிறர் உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படிங்கிறாங்க. அதாவது படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாருமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதோட இதுதான். ஏன்னா கற்றுப்பீங்க, கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லிடுறீங்க, ஆனால் அதுபோல் நீங்கள் நடக்கலைன்னா முட்டாள்லேயும் முட்டாள், இல்லை அறிவில்லாதவனையும் அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே நம்ம போகலாம். ஓகேவா, 13 கொஷின்ஸ் தான், அதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். கீழ்கண்டவற்றுள் திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னா முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை அப்படிங்கிற இந்த 9 பெயர்களுமே அந்த நூலுக்கு உண்டானது தான். 8 பெயர்கள். ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? திருக்குறள் இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை தான் இந்த திருக்குறள். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய 11 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டிருக்கு. இதில் பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரைன்னு கவிஞர்களால் ஏற்கப்பட்டிருக்கு. இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா இருக்குது திருக்குறள்.
இந்த நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பை தான் நம்ம திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறோம். திருக்குறளை போற்றி பொழுகிற ஒரு நூல் தான் திருவள்ளுவ மாலை. அப்போ அனைத்து கூற்றும் சரியாக தான் இருக்குது. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது தான் திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் தான் இந்த நூல். பிற அறநூல்களைப் போல அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியாக தான் இருக்குது. திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன? திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னா நாயனர், தேவர், முதற்பாவரர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதனுபங்கி, சென்னாப்போதர், பெருநாவலர் அப்படிங்கிற இந்த 8 பெயர்களுமே இருக்குது. அப்போ அனைத்தும் அவருடைய பெயர்கள் தான். அடுத்தது ஒரு பொறுத்துக. பசுமண் கலந்து நீர் பெய்தீரற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போல் அது வீணாக தான் போகுங்கிறாங்க. தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருவன் செயல்பாடே அவனை பற்றி உரசி அறிகிற உரைகள்ங்கிறாங்க. அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவ்வளவிற்கு பெருமை உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தீரா இடும்பை தருவது என்ன? தீரா இடும்பை தருவது ஆறாமையும் ஐயப்படுதலும். ஆராயாமல் ஒருத்தனை ஒன்று செய்கிறதும் செஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பயப்படுறதும் தான் அப்படிங்கிறாங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன? திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடியுது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடியுது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் அப்படிங்கிறது தான். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவர் தான். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்து அளப்பட்டிருக்கு திருக்குறளில் ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். இப்போ கடைசி கொஷின்ஸ் இந்த 3வது இயலில். அகழ்வாய்வு அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்கவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். கல்வெட்டியலை எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். நடுக்கல் அப்படிங்கிறத ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். வீரனுக்காக நடுறது தான். பண்பாட்டு குறியீடை கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். பண்பாட்டு குறியீடை கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? புடைப்பு சிற்பத்தை எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படிம்போம். பொறிப்பை இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 3வது இயல் முடியுது. நாளைக்கே அல்லது நாளான்னைக்கோ 4வது இயலை பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.